வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவலோட க்ளீனிங் ப்ராசஸ், வீடெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணோம், அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணோன்னா அதை பற்றி தான் கம்ப்ளீட் வீடியோவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ் வந்தாவே போதும், எல்லார் வீட்டில் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு இது தான் ஃபஸ்ட் வரமகாலட்சுமி. அதனால் வந்து கம்ப்ளீட் க்ளீனிங் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, வீடே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ் தான் போச்சு. இந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நாங்கள் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1 வீக் பிஃபோரே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரே நாள் வந்து எல்லா க்ளீனிங்கும் பண்ண முடியாது. அதனால வந்து ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் விண்டோஸு, இந்த ஃபேனு, வெளியில் டோர்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணதெல்லாம் 1 டே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நாள் வந்து இந்த பெட்ரூம்ஸ், அப்புறமா ஒரு நாள் வந்து கிச்சன், ஒரு நாள் பூஜ் ரூம் எல்லாம் க்ளீனிங் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு நாள் வந்து இந்த கர்டன்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து நிறைய விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் இருக்கிறனால வந்து எல்லா இடத்துலையும் வந்து கர்டன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் ட்ரை க்ளீனிங் தந்து அந்த கர்டன்ஸ் எல்லாம் திருப்பி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டு எப்போ வேணாம் சொல்லவே முடியல, அவ்வளோ வேலை. க்ளீனிங் எல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. அது கூட வந்து வரமகாலட்சுமிக்கு வந்து என்ன மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம், சாமியை வைக்கும் போது என்ன மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம், அதோட வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து ஒரு பக்கம் போயினே இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாரும் வந்து திருவிழா டைமில் இல்லைன்னா எங்கன்னா வெளியில் போகும்போது வந்து எதுனா ஒரு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இல்லைன்னா ஆன்லைன்லனா புக் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸில் எடுத்தால் தான் எந்தெந்த டெக்கரேஷன் ஐட்டம் எங்கே இருக்குதுன்னே தெரியல. எல்லாம் வந்து மேலே கபோர்டில் வச்சுட்டு இருந்தனால வந்து எல்லாம் எடுத்து எந்தெந்த டெக்கரேஷன் ஐட்டம் எப்படி பண்ணுதுன்னு ஒன்று எடுத்து பார்த்துருந்தேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சு க்ளீனாக அரேஞ்ச் பண்ணதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. இங்கே வந்து வீட்டில் வந்து வரமகாலட்சுமிக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. நாங்களும் நிறைய பேர் இன்வைட் பண்ணுவோம். வரவங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த குங்குமஞ்சா, வளையல், ப்ளவுஸ் பீஸு, ஸ்வீட்ஸு அதெல்லாம் தந்தாப்புவோம். சரி, அதெல்லாம் வந்து வாங்கணும். நாங்கள் வந்து ரீசெண்டாக வந்து சிக்பேட்டுக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா அப்படி கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தனால சரி அங்கே போய்ட்டு மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலான்னு. பேங்கிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து பெரிய சைஸ் தான் காமிச்சோம். அவங்களும் பெரிய சைஸ் தான் பாருங்க பேக் பண்ணி தரேன்னு பெரிய சைஸ் தான் எங்கள் முன்னாடி பேக் பண்ணாங்க. ஆனால் அங்கே வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு 1 டே பிஃபோர் தான் இது ஓப்பன் பண்ணோம். ஏன்னா நம்ம முன்னாடி தான் கரெக்டாக தந்துக்கிறாங்களே. 1 டே பிஃபோர் தான் ஓப்பன் பண்ணேன். பார்த்தா சைஸ் வந்து நாங்கள் கேட்டதோட சைஸ் வந்து ஒரு சைஸ் வந்து சின்னதாக தந்துட்டு இருக்கிறாங்க. சரி, அந்நேரத்துக்கு வந்து கண்டிப்பாக போய் மாற்றி வாங்கக்கூட முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி சிக்பேட்லலாம் என்னென்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து வாங்கணும். நம்ம ரொம்ப எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் எப்படின்னா ஏமாற்றிடுறாங்க. இது கூட இந்த பேங்கிள் எப்படி மாற்றினாங்கன்னே தெரியல. எங்களுக்கே ஷாக். வீட்டில் வந்துட்டு சைஸ் பார்க்கும்போது சின்ன சைஸ் இருக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வந்து அந்த டைமில் வந்து நம்ம முன்னாடி பேக் பண்ணும்போது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஆனால் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக செக் பண்ண மாட்டோம் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு. கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு ஐட்டம் வாங்கினாலும் அங்கேயே வந்து இன்னொரு வாட்டி கிராஸ் செக் பண்ணி தான் வாங்கின்னு வரணும்னு. 1 டே பிஃபோர் வரமகாலட்சுமிக்கு முன்னாடி நாள் தான் நான் இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னா பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் அப்படியே தந்தால் ஒரு கலர் வேரியேஷன் இருக்கும்னு என்ன பண்ணேன்னா, ஒரு 4 பேங்கிள்ஸ் எடுத்து செலோ டேப் போட்டு சுற்றிட்டேன். ஏன்னா வந்து பேங்கிள்ஸும் உங்களுக்கு உடையாது, அப்புறமா வந்து அது கொஞ்சம் க்ளீனாகவும் இருக்கும் அவங்களுக்கு வந்து எடுக்கும் போதும். ஸ்டார்டிங் வந்து எனக்கு அந்த செலோ டேப் வச்சு சுற்றவே முடியல பேங்கிள்ஸை. சரி, அப்புறமா வந்து ரிவர்ஸ் வழியாக சுற்றும் போதோ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சரி, பேங்கிள்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே ப்ளவுஸ் பீஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நல்ல வேலை ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் கேட்டது கரெக்டாக தந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் என்னென்னா கவர்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். ப்ளவுஸ் பீஸ் சைஸுக்கு வந்து சின்ன சின்ன கவர்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். சரி, அந்த ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் வந்து அதில் போட்டு க்ளீனாக வந்து நம்ம பேக் பண்ணலான்னு தான் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போட்டுன்னு பேக் பண்ணின்னு இருந்தேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் போடும் போது வந்து எனக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து நாங்கள் திருவிழா வரோம், கோயில் திருவிழா. அப்போ வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து 1 டே பிஃபோர் உக்காந்து போடுவோம். சொல்லவே வேணாம், எவ்வளோ போடுவோம். எல்லாருக்கும் வந்து காம்படிஷன் இருக்கும், யார் வந்து எவ்வளோ ப்ளவுஸ் பீஸ் போடுறோம், எவ்வளோ பேங்கிள்ஸ் போடுறோன்னு. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த டைம். அந்த என்ஜாய்மெண்ட் தான் எல்லாம் ஞாபகம் வந்து இருந்துச்சு எனக்கு. ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு எல்லாம் வந்து எண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பேக்கில் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் வளையல், ஒரு பக்கம் ப்ளவுஸ் பீஸுன்னு.
அந்த வேலை முடிச்சோன்னே நெக்ஸ்ட் வேலை தான். வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் தருவோம். சரி வீட்டுக்கு வரவங்களுக்கு எந்த ஸ்வீட் தரலான்னா, சரி பூந்தி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். சரி அவங்களும் வந்து அப்போ தான் எடுத்துன்னு வந்து தந்துட்டு போனாங்கோ. சரி இந்த ஒர்க் முடிச்சோன்னே பூந்தி வந்து கவரில் போட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 1 டே பிஃபோர் வந்து இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது வந்து பண்ணினே இருக்குது, முடியவே முடியாது. ஏன்னா வீட்டில் ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து சாமிக்கு வந்து பலகாரம்லாம் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு பக்கம் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தேன். பூந்தி வந்து கொஞ்சம் தான் பேக் பண்ணேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து தேங்காய்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இன்னும் வந்து தாம்பூலத்துக்கு வந்து தேங்காய்லாம் வந்து பேக்கே பண்ணல. சரி அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டோன்னா அப்புறமா லாஸ்ட்டில் கூட திருப்பி வந்து பூந்தி போட ஸ்டார்ட் பண்ணலான்னு, சரி அதுக்கு தான் வந்து எல்லாம் எடுத்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபெஸ்டிவல் டைமில் 1 டே பிஃபோரில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஏன்னா வந்து எங்களுதே வந்து நிறைய ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு. ஒரு பக்கம் பலகாரம் பண்ணியிருந்தாங்க, ஒரு பக்கம் நான் இதெல்லாம் வேறு பண்ணியிருந்தேன். நாங்கள் ஒரு நைட்டு வந்து டின்னர் கூட சாப்பிடல. இந்த ப்ரிப்ரேஷன்ஸ்க்கே எங்களுக்கு ரொம்ப ஆகிட்டுருந்துச்சி. ஏன்னா வந்து சாமி ரூம் வேறு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணோம். எங்களுக்கு வந்து காலையிலே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஐயர் வந்து பூஜை பண்ணுறது. அதனால் வந்து காலையில் ஐயர் வந்துடுறனால வந்து நைட்டு வந்து இந்த வேலையும் பார்க்கணும், சாமிக்கு பலகாரமும் பண்ணோம், சாமி ரூமும் டெக்கரேட் பண்ணோம். எல்லா வேலையும் வந்து ரொம்பவே பரபரப்பாக தான் பண்ணின்னு இருந்தோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் கூட வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வந்து 1 டே பிஃபோர் வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க்கெல்லாம் இருக்கும்போது எல்லோரும் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குவீங்க. நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுடுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கும் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணதுக்கு. எனக்கு வந்து இந்த வந்து பேக்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆனனால வந்து இந்த மாதிரி கவர் வந்து நெக்ஸ்ட் கொஞ்சம் வீட்டில் இருந்தனால அதில் போடலான் தான் அதை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஒரு 4-5 கவர் தான் போட்டேன். அப்புறமா பார்க்கறதுக்கு ஏன்னா வந்து அது ஒரு பேட்டர்னாக இருந்துச்சு, இது ஒரு பேட்டர்னாக இருந்துச்சு. சரி நல்லா இருக்காதே, வரவங்களுக்கு வந்து இன்கேஸ் நிறைய பேர் வரும்போது ஒருத்தருக்கு ஒரு பேக் வச்சு தந்தால் அது ஒரு சரி இருக்காதுன்னு என்ன பண்ணேன்னா எல்லோ கவரில் போட்டு வச்ச திங்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி பேட்டர்ன்ஸில் வந்து பேக்ஸ் வாங்கி வந்து அதில் பேக் பண்ணிக்கலாம் தான் வந்து ரிமைனிங் இருந்ததெல்லாம் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக காத்தால் அவ்வளோ வேலை இருக்கும் போது வந்து போய் பேக்ஸ் வாங்கி வந்து திருப்பி இதெல்லாம் வந்து எப்படி தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன்னு தெரியல. நான் என்ன யோசித்தேன், அது ஒன்று நடக்குது. நான் நைட்டே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடணும், எந்த வேலையும் பெண்டிங் வைக்கக்கூடாது, நாளைக்கு வந்து எந்த விதமான டென்ஷனும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் பார்த்து பண்ணேன். ஆனால் மண்டையில் இருக்கிற கொண்டைய மருந்த மாதிரி பேக்ஸ் வந்து இங்கே ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நாளைக்கு வந்து பயங்கர டென்ஷனில் தான் நாளே போவோம்னு நினைக்கிறேன். சரி ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த போட்டு வச்ச பேக்ஸ்லலாம் வந்து ப்ளவுஸ் பீஸும் பூந்தி பேக்கெட்ஸை வந்து எல்லாம் போட்டு வந்து அந்தந்த பேக்ஸில் வந்து போட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். சரி அப்படியே வந்து பூஜை ரூமில் வந்து மீதி வேலை கொஞ்சம் அப்படியே பெண்டிங் இருந்தனால இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது, கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்தனால அதெல்லாம் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து காலையில் வந்து ஐயர் வந்து ரொம்ப சீக்கிரம் வருவார். ஒரு 5-5:30க்கே வந்துடுறதுனால நைட்டே வந்து நாங்கள் மேக்ஸிமம் எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சாதான் காலையில் வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து சாமிக்கு வந்து அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் காலையில் ஏஞ்சி பண்ணதுக்கு என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நைட்டே பண்ணி வச்சுட்டேன். இந்த விளக்குலலாம் கூட எண்ணெய்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காத்தால் வந்து சாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணுற டைமில் வந்து இந்த வேலைலாம் வேறு பண்ணியிருந்தா வந்து கண்டிப்பாக ஐயர் வரும்போது ரொம்ப டைம் ஆகிடும், எல்லாம் ரொம்ப டிலே ஆகிடும். அதனால் வந்து நைட்டே வந்து எல்லா டெக்கரேஷன் ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் போய் பார்த்தோம். இதோட கண்டினியூட்டி வீடியோ வரமகாலட்சுமி அன்றைக்கி வந்து என்னெல்லாம் பண்ணோம், எப்படியெல்லாம் பூஜை பண்ணோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.